முத்து அக்கா, முத்து என்ன பாட்டிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. ஐயோ முத்து, என்ன மன்னிச்சிடுறா ராஜா, என்ன மன்னிச்சிடு. உங்களை ஒண்ணு சொல்லலக்கா, நீங்க அழாதீங்க. இங்க இருக்கிறவங்க அழாத முத்து, அழாத. இதெல்லாம் என்னால வந்தவன. என் காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு. நான் நம்பிக்கிட்டு இருந்த தெய்வமே என்ன மோசம் பண்ணிடுச்சுடா, என்ன மோசம் பண்ணிடுச்சு. இவங்கெல்லாம் உனக்கு இவ்வளவு துன்பம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. கவலைப்படாத முத்து. அக்கா, இந்த படத்தை பாட்டிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இது புஸ்தகம் வாங்கிட்டு வர சொல்லி பாட்டி அம்மா கொடுத்த பணம். இத கொடுக்கலன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்களே என்ன திருடன்னு நினைச்சிருவாங்க. இத கட்டாயம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துடுறப்பா. மோகினி, என்ன இது புதுசு? ஏயா, நீதான் வருஷம் பூராவும் குடிக்கிற, சந்தோஷமா இருக்க. இந்த ஒரு நாளாவது நானும் அதுல பங்கெடுத்துக்கிறேனே. குடி குடி, நல்லா குடி. அப்புறம் சொல்லு இதோட சுகத்தை. என்ன அது இன்னைக்கு நீ ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிற? வேற ஒண்ணும் இல்லையா, நீ குடிக்க குடிக்க உனக்கு என் மேல ஆசை அதிகமாகுது. அந்த ஆசையில நீ என்ன பார்க்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி. கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வண்டாக ஆடட்டுமா? அரை கண் பட்டு கைப்பட்டு பண்பட்டு தேசிட்டு கள்ளந்து பார்க்கட்டுமா? கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வண்டாக ஆடட்டுமே. அரை கண்பட்டு கைப்பட்டு பண்பட்ட தேசிட்டு கல்லுண்டு பார்க்கட்டுமே. கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வண்டாக ஆடட்டுமா? பழைய கள்ளும் புதிய பெண்ணும் பக்கம் உண்டு துக்கமில்லை. பழைய கள்ளும் புதிய பெண்ணும் பக்கம் உண்டு துக்கமில்லை. போதை பாதி பெண்மை பாதி பூமி எல்லாம் அடங்கு உள்ளே. பூமி எல்லாம் அடங்கு உள்ளே. கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வண்டாக ஆடட்டுமா? அரை கண் பட்டு கைப்பட்டு பண்பட்டு தேசிட்டு கள்ளுண்டு பார்க்கட்டுமா? கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வண்டாக ஆடட்டுமா?
நேரமெல்லாம் போகுதம்மா, நினைப்பதெல்லாம் மயங்குதம்மா. நேரமெல்லாம் போகுதம்மா, நினைப்பதெல்லாம் மயங்குதம்மா. அற்புதங்கள் காணலாம், உற்சவத்தில் ஆடலாம், உற்சவத்தில் ஆடலாம். கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி மண்டாக ஆடட்டுமே, அரை கண்பட்டு கைப்பட்டு பண்பட்ட தேஞ்சிட்டு கல்லுண்டு பார்க்கட்டுமே. கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வண்டாக ஆடட்டுமா, அரை கண்பட்டு கைப்பட்டு பண்பட்ட தேஞ்சிட்டு கல்லுண்டு பார்க்கட்டுமா. லல்லா 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 லல்லா. பொழுது போனா இதே வேலையா போச்சு உங்களுக்கு. ஐயா லொய்யானுகிட்டு எங்க டால்டா டின்னு வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு மாமா மாமா. முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் ஐயா. கிவா அப்படியாமா? வாங்கம்மா. அம்மா, உங்க பேரனுக்கு ஆபத்து. ஒரு திருட்டு கூட்டம் அவனை பிடிச்சு வச்சிருக்கு. என்னது பேரனா? நீ யாரையம்மா சொல்ற? இந்த வீட்டுக்கு திருட வந்தானே அந்த பையனையா? அதே பிள்ளைதாங்க. ஆனா அது திருட வரல. அந்த பாவிங்க தான் கட்டாயப்படுத்தி அதை கூட்டிட்டு வந்து உள்ள அனுப்பிச்சாங்க. இந்தாங்கம்மா, இது நீங்க புஸ்தகம் வாங்க கொடுத்த பணம். இதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்களும் அவனை திருடன்னு நினைச்சிருவீங்கன்னு சொல்லி அந்த புள்ள வேதனைப்பட்டுச்சுமா. பாத்தீங்களா, அவன் திருடன் இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்டீங்களா? நீ கொஞ்சம் சும்மா இரு லட்சுமி. இந்தாம்மா, அந்த பையன் என் பேரன்தான்னு எதை வச்சு நீ சொல்ற? முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்களே. உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் இவ்வளவு கிராக்கி இருக்கும். இல்லன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைய வாங்க யாராவது வருவாங்களா? ₹1,00,000 கொடுக்கறேன்னு சொன்னானா? யாரா பாவே? அவரை பார்த்தது இல்லைங்க. ஆனா அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். யாரோ உங்க சொந்தக்காரரா. அவர் பேரு வந்து மோகன். மோகனா? ஐயோ, நம்ம மோகனா? மோகன் உந்த வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிற துரோகி. லட்சுமி, எனக்கு தெரியாமலே இந்த வீட்டுல ஒரு நல்ல பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்து வந்திருக்கேன். தேவதாஸ் ஐயா, எங்கே மோகன்? அவரு வெளியே போயிருக்காருங்க. வெளியேன்னா எங்கப்பா? அது தெரியாது. ஆனா வழக்கம் போல ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கடவுளே, அம்மா நீதான் என் பேரனை காப்பாத்து. அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேம்மா. அந்த கூட்டம் இருக்கிற இடத்தையாவது சொல்லு. போலீஸோட வந்து நானே பையனை கூட்டிக்கிட்டு வந்தேன். போலீஸா? ஐயோ வேண்டாயா, வேண்டாம். ஏம்மா? அந்த கூட்டத்துலதான் என்ன வாழ வைக்க வந்த தெய்வமும் இருக்காரு. அவரோட கூட உங்க பேரனை போலவே இன்னும் எத்தனையோ சின்ன சிறுசுங்க வாழ வழி தெரியாம அங்க மாட்டிக்கிட்டு சீரழியுதுங்க. அவங்கள நான் காட்டி கொடுக்க மாட்டேன், என்னைக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன். இதோ பாருமா, எங்களுக்கு ஏராளமான சொத்து இருக்கு. அத்தனை குழந்தைகளையும் நான் காப்பாத்துறேன். என் வார்த்தை நம்ம எப்படியாவது என் பேரனை உயிரோட கூட்டிட்டு வந்துடம்மா. கவலைப்படாதீங்கம்மா, என் உயிரை கொடுத்தாவது உங்க பேரனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன். ஆனா அந்த மோகன் மட்டும் அங்க வராம பாத்துக்கங்க. நான் வரேன். எங்க நானே அவங்க பின்னாலேயே போய் அவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். என்னங்க? ஆனா போனது சிவானந்த பூபதி வீடுதான் நல்லா தெரியும். ஓஹோ மாஸ்டர், அக்கா நமக்கு துரோகம் செய்வாங்கன்னு எனக்கு தோணல. அது துரோகம் இல்லாம என்னடா? எங்கிட்ட சொல்லாம இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? இப்ப எங்கடா? நான் குறுக்கு வழியா வந்துட்டேன் மாஸ்டர். வந்துருவாங்க மாஸ்டர், வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். டேய், நம்ம சேர்ந்தவங்க யாராவது நமக்கு துரோகம் செஞ்சா அவங்கள மேல அனுப்ப வேண்டியதானே நம்ம கூட்டத்து சட்டம். ஆமா மாஸ்டர். ஆனா அக்கா விஷயத்துல அக்கா என்னடா அக்கா?
சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. உங்க ஒரு அக்காவுக்காக நான் இந்த கூட்டத்தை இழக்க தயாராகிறேன். வாமா வா. எங்க போயிட்டு வர? உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரோஹி சொல்ல மாட்டேன். என்னையே பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? இதே காரியத்தை இன்னொருத்தர் செய்திருந்தார், அவன் பேரே தெரியாத அளவுக்கு செய்திருப்பேன். காதல் கண்ணை மறைக்குதோ? இல்ல, இவளை கட்டிக்க போற புருஷங்கிற உரிமை உள்ளத்தை உறுத்துது. என்ன சொன்ன? இந்த நடத்த கட்ட விபச்சாரிக்காக பறிஞ்சு பேசுற? சேகர், பரவாயில்ல, என்ன நீ அடிச்சுட்ட, அதுக்காக நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க மாட்டேன். நடுராத்திரியில ஒரு பணக்காரன் வீட்டை தேடி போற பருவ பெண்ண வேற என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்ன சொல்ற? நான் சொல்றது மெய்யா பொய்யா அவளையே கேளு. மோகினி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாயா? இதுக்காகத்தான் எனக்கு நிறைய ஊத்தி குடிக்க வச்சு நான் மயங்கினத்துக்கு அப்புறம் போயிருக்கிறேன். திட்டம் போட்டு இதை செய்திருக்கிற இல்ல? போனையா, அந்த அனாதை பையனோட பாட்டிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போனேன். இல்ல, எங்களை காட்டி கொடுக்க போனேன். சேகர், இதுக்கு என்ன தண்டனை உனக்கு நல்லா தெரியுமில்ல? மோகினி, என்ன தலை குனிய வச்சுட்டியே. இவங்க மத்தியில தலை நிமிந்து ஈன பழப்பு பழைக்கிறத விட நல்லதை செய்து தலை குனிஞ்சு வாழறது எவ்வளவோ மேல். செய்யறதெல்லாம் செய்துட்டு எனக்கே புத்தி சொல்றியா? ஏய், உனக்காக இத்தனை காலமா எனக்கு ஆதரவு காட்டினவரையே நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். நீ என்ன அடி, கொல்ல, என்ன வேண்டாலும் செய். ஆனா என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பையனுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். எனக்கே சவால் விடுறியா? வாங்க. வாங்க 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 வாங்க. ஏங்க இவ்வளவு நேரம்? நீங்க சொல்லாம கொள்ளாம இடத்த மாத்திட்டு வந்துட்டீங்க. நான் ஊர் ஊரா தேடி அலையறேன். என்ன செய்யறது, அவசரமா மாத்த வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. பையன் கிடைச்சிட்டானா? இருக்கான். மோகன், இந்த நாகப்பன் வார்த்தை தவற மாட்டான். பணம் தருங்க. பணம் இருக்கு, பையன் எங்க? பக்ரி மாஸ்டர், அந்த பையனை இழுத்துட்டு வாடா. எடுத்துக்கிட்டா? வேண்டாம் வேண்டாம், அவங்க பாட்டி பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அழைச்சிட்டு போக சித்தப்பா வந்திருக்காருன்னு அன்போட சொல்லி கூட்டிட்டு வாங்க. பேரனை கூட்டிட்டு வர பாட்டி அனுப்பிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல மாஸ்டர், பையனை அழைச்சிக்கிட்டு போக பாசத்தோட சித்தப்பா வந்திருக்காரு. ஆனந்தா, வாடா, பயப்படாத, இனிமே உனக்கு நல்ல காலம் தாண்டா. பாட்டி உன்னை கூட்டிட்டு வர சொல்லி உங்க சித்தப்பாவை அனுப்பிச்சிருக்காங்க. நிஜமாவா? என்ன பொய்யா சொல்ற? வா, வந்து பாரு. முத்து, முத்து. அக்கா, நீங்க இங்க இருக்கீங்க? ஆமாம்பா. அக்கா, இப்ப நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டா கண்ணு. ஏன்க்கா அழறீங்க? நான் செய்த பாவத்தை நினைச்சு அழறேன். உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேனே, அதுக்காக என்ன மன்னிச்சிடுப்பா. இதுல பாவம் என்னக்கா இருக்கு? நான் பாட்டி வீட்டுக்கு தானே போறேன். என்ன கூட்டிட்டு போக எங்க சித்தப்பாவே வந்திருக்காரு. ஏங்கா, நீங்க அந்த வீட்டை பாத்தீங்களே, எவ்வளவு நல்லா இருக்கு. பார்த்தேன்பா, பெரிய பங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. நீ வாழ வேண்டிய இடமே அதுதான். ஆனா அத நினைக்கும் போது உங்களை மாதிரி தான் பாட்டியும் என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி உங்களையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். முத்து, என் மேல ரொம்ப பாசம் வைக்காதப்பா. அதுக்கு நான் தகுதி உள்ளவல்ல. போப்பா, நீ போற இடத்துக்கு
நானும் சீக்கிரம் வந்துடுறேன். வரேன்க்கா. மோகன், பையன் வந்தாச்சு. பணம். எப்படி உங்க சித்தப்பா? சித்தப்பா, ஆனந்தா, உன்னை கூட்டிட்டு போ. பாட்டி எவ்வளவு பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாத்தியா? அவங்களுக்கு தான் உன் மேல எவ்வளவு பாசம். ஆமா சித்தப்பா. மோகன், பையனை பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருக்க. ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். வா சேகர், இந்தா உன் பங்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். இதை வச்சுதான் நான் புது வாழ்க்கையே ஆரம்பிக்க போறேன். நான் வர்றேன். பணம் 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 பணம். மகனே, உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்? நீ ஒரு கொலைகாரன் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உன்னோட வாழ்க்கை நடத்துறதை விட தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு அம்மே. மகிழி, மகிழி, வேண்டாம் மகிழி, வேண்டாம் மகிழி, நான் சொல்றத கேளு. பாவ கையால என்ன தொடாதே. மகிழி, அவசரப்பட்டுட்டே மகிழி. நான் பாவம் செய்யல. நமக்காக பணம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறேன். இங்க பாரு. யாருக்கு வேணும் இந்த பணம்? இந்த பணத்துல பிணவாட வீசுது. மோகினி, அத நீயே கட்டிக்கிட்டாள். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. காலமெல்லாம் கேட்டேனையா, கடைசியில நீயே கைய விரிச்சிட்டியே. இத நான் செய்யாம இருந்தாலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது செய்யத்தான் போறாங்க. அதை உன்னால தடுக்க முடியுமா? ஏயா முடியாது? ஊர் பகையாயிட்டா உறவு கிட்ட சொல்லலாம். உறவே பகையாயிட்டா நான் யாருகிட்டயா சொல்லுவேன்? என்னையே நம்பிட்டு இருக்கிற உன்னை கண்கலங்காம வாழ வைக்கணும். உன் ஆசைப்படியே நானும் நல்லவனா திருந்தி உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் இதை செய்துட்டு வந்தேன். கிட்ட நெருங்காதையா, அப்புறம் என்னையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. ஒரு உயிரை கொண்டுட்டு இன்னொரு உயிரை வாழ வைக்கலாம்னு கனவு காணாது. என்ன புரிஞ்சுக்காமையே பேசுறிய மோகினி? இன்னும் என்னத்தையா புரிஞ்சுக்கிறது? உன் நல்வாழ்வுக்கா என் உடன்பிறப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பச்சை புள்ளைய வித்துட்டு வந்திருக்கியே. இன்னும் சமயம் உனக்கு பணம் தேவைப்பட்டா என்னையே வேற பேச மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை நம்பவே கூடாது. மோகினி, 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 எங்க போற? நான் எங்கேயோ தொலைஞ்சு போறேன். கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளு. வேண்டாயா, என்ன போக விடு. உன்ன மாதிரி ஆம்பளைய நம்பி வாழ்க்கையை தொடங்குறதை விட நான் இங்கேயே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். விடியா? மோகினி, மோகினி, உன் மேல ஆணையா சொல்றேன். அவசரப்பட்டு எதையாவது செய்த உனக்கு முன்னால ஓ முடிவை நான் தேடிக்குவேன். இங்க பாரு மோகினி, நான் திருடன் தான், 1000 அயோக்கியத்தனத்தை செய்த வந்தான். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே நல்லவன். இப்ப கூட ஒண்ணும் குடிமுழுகி போயிடல. உனக்காக நான் எதையுமே செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். கடைசியா எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு. நானும் மனுஷன் தாங்கிறத உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். மோகினி, இப்ப உனக்கு அந்த பையன் தானே வேணும். என் உயிரை பணைய வச்சாவது அவனை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். மோகன், மரியாதையா பையனை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல பையனை உயிரோட பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா மரியாதையா துப்பாக்கியை கீழே போடு. போடு.
இங்க ஓட பாக்குறேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை நாகப்ப எப்பவும் நழுவ விட்டதுல மோகினி வாய் பக்கம் அவனை நான் காப்பாத்துறேன். வாய் இப்படி முத்து மரத்தை கட்டியா பிடிச்ச
மோகினி இங்க பாரு மோகினி, உன்கிட்ட சொன்ன மாதிரியே உன் தம்பிய உயிரோட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இங்க பாரு. அக்கா அக்கா ஏய், போலீஸ் வருது. வாங்கடா, அங்க ஓடி போயிடலாம். ஏய், நீங்க போங்கடா, நான் போய் வாட்டர் கூட்டு வரேன். ஓடா ஓடா, வாங்கடா. சீக்கிரமா ஓடுறா, போலீஸ் துரத்திக்கிட்டு வருது. நம்ம தேடி போலீஸ் வருது. போலீஸா? ஆமா, வாங்க எங்கேயாவது ஓடி போயிடலாம். எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க சார். ஆமா பெரியப்பா, அந்த பயலுங்க என்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன அடிச்சு போட்டுட்டு ஆனந்தனை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. நன்றி கட்ட நாய, யார்ட்டோட கதை அளக்கிற? இன்ஸ்பெக்டர், முதல்ல இவன் அரெஸ்ட் பண்ணுங்க. இவன் தான் நான் சொன்ன மோகன். பெரியமா போடா. பாட்டி தாத்தா கண்ணே வந்துட்டியாடா. ஆனந்தா, தாத்தா ஆனந்தா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டா. அம்மா, நான் சொன்னபடியே உங்க பிள்ளைய கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன். நாங்க போயிட்டு வரோம். இந்த பாரம்மா, இந்த குழந்தைங்க எல்லாம் வாழ்றதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்யறேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருந்துடுங்க. ஐயா, இதுவரைக்கும் தவறான பாதையில போயிட்டு இருந்த எங்களுக்கு நல்ல வாழ்வு தந்த உங்களை நாங்க காலமெல்லாம் மறக்க மாட்டோம். கை கட்டு போட்டாச்சு, அடுத்தது கால் கட்டு போட்ட வேண்டியதானே?